இன்றைக்கு முதலாவதாக ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்த முதல் ஆசீர்வாதத்தை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை நம்ம திறந்து கொள்வோம். திறந்து கொண்டு எல்லாரும் ஆதியாகமத்திலே 30ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 30ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 22வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினாள், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாள். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். நன்றாய் இன்னொரு வீசி கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 30வது அதிகாரத்திலே 22, 23, 24. தேவன் ராகேலே நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். வேதத்திலே இந்த யோசேப்பு என்கிற மனிதன் மிகவும் ஒரு முக்கியமான தேவனுடைய பிள்ளை. இவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. நிறைய குணங்கள் ஆண்டவர் அவனுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். ஆனா அவன் பட்ட அநேக பாடுகளுக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நான் வேதத்திலே முதலாவதாக இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வாசிக்கும் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று முதலாவதாக இந்த இடத்துல சொல்கிறார். அப்படின்னா ஒரு செலக்ட் பண்ணப்பட்ட, பிறக்கும் போதே ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டா, ஒரு ஸ்பெஷல் குழந்தையாக ஆண்டவர் இந்த உலகத்திலேயே அவனை ஜனிப்பித்தார். அப்படின்னா யாக்கோபுக்கு 2 மனைவிகள், அந்த மூத்த மனைவிக்கு அநேக பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணாரு, உடனே அவனுக்கு ஒரு பேர் வச்சு இப்படி நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் இவன் நேசித்த இந்த மனைவிக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. அநேக வருடங்களாக பிறக்கல. அவர்களும் அதற்காக துக்கப்படுகிறார்கள். எனக்கு எப்போ ஆண்டவர் நினைத்தருள்வார்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய மனைவியை நினைத்து இப்போ கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறார். அநேக நாட்கள், அதான் தவம் இருந்துன்னு சொல்றாங்கல்ல, தவம் இருந்து பெற்றெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் இந்த யோசேப்பு. இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் யோசேப்பினுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்க தலை மேல வைப்பாரு. நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற அநேகர் நீங்கள் ஸ்பெஷலா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்போது, இந்த உலகத்துல உங்களுடைய பிறப்பு, நான் நம்புறேன் உங்களுடைய பிறப்பு ஒரு ஸ்பெஷலான பிறப்பு. ஆனா நீங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், இல்ல பாஸ்டர் உண்மையாவே அப்படி இல்லை, நான் இந்த உலகத்துல வேண்டா வெறுப்பா பிறந்த ஒரு நபர், நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு எனக்கும் தெரியல, ஏன் பிறந்தேன் அப்படின்னு என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கும் தெரியல, நான் ஒரு ஸ்பெஷலான ஆள் கிடையாது பாஸ்டர், என் வீட்டிலேயே கழிச்சு போடப்பட்டவன் நானு, என் வீட்டிலேயே உதறி தள்ளப்பட்டவன் நானு, என்னுடைய வீட்டிலே நான் பிரயோஜனம் இல்லை, என் சொந்தத்துக்கு நான் பிரயோஜனம் இல்லை, நான் ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு முதல் நாளில் கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை உங்க தலை மேல ஆண்டவர் வைக்கிறாரு. உங்க தலை மேல வைக்கிறாரு. உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஒரு ஸ்பெஷல், நீங்க ஒரு ஸ்பெஷல். யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து நொந்து போய் கொண்டிருக்கலாம். என் கூட படிச்சவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, என் கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க, இன்னும் சுற்றி இருக்கிற என் கூட வேலை பார்க்கறவங்க எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க. ஆனா நான் ஒரு வேஸ்ட் பிறவி, நான் ஒரு வேஸ்ட் பிறவி. அதான் ஒரு நபர் சொல்லும் போது சொன்னாரு, நான் எக்ஸ்பைரி டேட் ஆன ஒரு மருந்து மாதிரி, அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி என்னை யாருமே ஸ்பெஷலா பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு
ஒரு சிந்தையில இந்த ஜெபத்துல யார் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு ஸ்பெஷல். உங்க பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க குழந்தை ஒரு ஸ்பெஷல். ஒருவேளை உங்கள் பிள்ளையை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லலாம், இந்த பிள்ளைனால உனக்கு என்ன பிரயோஜனம், இந்த பிள்ளைனால உனக்கு என்ன நன்மை வரப்போகுது, இந்த பிள்ளை உனக்கு ஆசீர்வாதமான பிள்ளையா இருக்காது, இந்த பிள்ளையினுடைய வழி சரியில்லை, இந்த பிள்ளை நோய் கொண்ட உன்னுடைய பிள்ளையை குறித்து, கணவனாரை குறித்து, உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரை குறித்தும் அவங்க பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், இல்ல இல்ல, யோசேப்பை அந்த குடும்பத்துல ஸ்பெஷலா வைத்த கர்த்தர் உங்க சொந்தங்கள் மத்தியில, உங்க குடும்பத்துல ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலாய் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி, ஆண்டவரே இந்த யோசேப்பு ஸ்பெஷல் அப்படின்னு எப்படி சொல்றீங்க ஆண்டவரே? இல்லைன்னா நான் ஸ்பெஷல், இந்த ஜபத்திலே இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, அவங்க ஒரு பிரயோஜனமான பாத்திரம் தான் அப்படின்னு சொல்றதற்கு ஆண்டவரத்துல ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வேதத்திலிருந்து இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையில் ஒரு 4 காரியத்தை காண்பித்தார். இந்த யோசேப்பு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு முதலாவதாக நீங்கள் வாசிக்கும் போது அந்த 30ஆம் அதிகாரத்தில் 22வது 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 22, 23. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஒரு ஆணுடைய வித்து பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள்ள போகும்போது லட்சக்கணக்கான வித்துக்கள் அங்கே உற்பத்தி ஆகிறது. ஆனா இந்த லட்சக்கணக்கான வித்துக்கள் உற்பத்தி ஆகி அது ஒன்றுக்கொன்று அதிகமாய் சண்டை போட்டு கடைசியில் ஒரே ஒரு வித்து மட்டும் சரியாக அந்த கர்ப்பப்பைக்குள்ள போய் உட்காருமாமா. லட்சக்கணக்கான உயிர்கள் அங்க போராடுகிறது. ஆனா அந்த லட்சக்கணக்கான உயிர்களில் ஒரே ஒரு உயிர் மட்டும் ஜெயிச்சு அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போய் போராடி அது ஒரு குழந்தையாக இந்த உலகத்துல பிறக்குது அப்படின்னு டாக்டர்கள் சொல்லுறாங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த யோசேப்பு ஸ்பெஷல் என்றதற்கு அர்த்தம் அவருடைய தாயாருக்கு இதற்கு முன்பாக எத்தனையோ லட்சக்கணக்கான உயிர்கள் அவர்களுடைய வயிற்றில் போராடி அது இறந்து போயிருக்கலாம், அவ்வளவுதான், அது பிரயோஜனம் இல்லாம போயிருக்கலாம். இப்போ இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையில கூட யோசேப்புனுடைய கரு அவருடைய தாயினுடைய வயிற்றில் வைக்கப்படும் போது கூட லட்சக்கணக்கான உயிர்கள் அவரோட மோதிக்கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வேதம் சொல்லுகிறது, இந்த யோசேப்பு என்கிற ஒரு உயிர் ஜெயிச்சு குழந்தையாக அவருடைய தாயின் வயிற்றில் பிறந்துருச்சு. அப்போ நான் நம்புறேன், இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஸ்பெஷல் அப்படின்னு ஆண்டவர் எதை வச்சு சொல்ற, நீங்க உங்களை பார்த்து கணக்கு போட்டு சொல்றீங்க, உங்க அழகை பார்த்து, உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, நான் ஸ்பெஷலே இல்ல, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, இல்லப்பா நீ ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா, உன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே எத்தனையோ உயிர்கள் உன்னோடு போராடி அந்த லட்சக்கணக்கான உயிரிலே நீ மட்டும்தான் காப்பாற்றப்பட்டிருக்கிறாய், நீ மட்டும்தான் ஒரு உயிராக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறாய். அப்போ நான் நம்புறேன், நீங்கள் பிறக்கும் போதே இந்த ஜபத்திலே இருக்கிற அநேகம் பேர், இந்த ஜபத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ நீங்க அத்தனை பேரும் பிறக்கும் போதே ஜெயித்தவர்கள், பிறக்கும் போதே ஜெயித்தவர்கள். உங்களுக்கு வருகிற போராட்டத்தை நீங்கள் பிறக்கும் போதே ஜெயித்தவர்கள். இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க ஸ்பெஷல் தான். சோ இந்த ஜபத்துல இருக்கிற எல்லாருமே நீங்க சொல்லுங்க, நான் ஸ்பெஷல் தான் ஆண்டவரே. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான்ல, நான் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் என்ன அதிசயமாய் உண்டாயிருக்கிறார். இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் அதிசயமாய் உண்டாயிருக்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு யோசனைகள் இருக்குமே, ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க பிள்ளையை ஒரு ஸ்பெஷலானதான வச்சிருக்கிறாரு. உங்களுடைய வயிற்றுல எத்தனையோ உயிர்கள் போராடியும் உங்க பிள்ளை ஜீவனோட வந்திருக்குன்னா உங்க பிள்ளைய கர்த்தர் ஒரு ஸ்பெஷலான இடத்துல வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இரண்டாவதாக
இந்த யோசேப்பு ஸ்பெஷல் அப்படின்றத எந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும் என்றால், நீங்கள் 37ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யாக்கோபனுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வந்தான். இன்னொரு விஷயம் கூட அந்த வசனத்தினுடைய பின்னணியை வாசிக்கலாம். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். கவனிங்க, ஒரே ஒரு வீட்டில தான் எல்லாருமே இருக்கிறாங்க. யோசேப்பினுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு வீட்டிலே இருக்கிறார்கள். ஒரே விதமான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆடு மேய்க்கிற அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. யோசேப்பும் இப்பொழுது தன்னுடைய சகோதரர்களோட சேர்ந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனா அப்பா எல்லாருக்கும் ஒரே அப்பா தான். ஆண்டவரை குறித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அப்பா எல்லாருக்கும் ஒரே கடவுளை தான் கற்றுக் கொடுத்தாரு. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நியாயமா நம்ம வாழணும், நம்ம தப்பு பண்ணக்கூடாது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாலும் சில்பாள் பில்காள் அவர்களுடைய பிள்ளைகள் யாருமே அவன் சொன்ன வார்த்தையை கேட்கல. அந்த தப்பு செய்யும் போது அவர்களுக்கு அது தப்பாகவே தெரியல. ஆனா அந்த கூட்டத்திலே இருந்த யோசேப்புக்கு அவங்க செய்யறது தப்பு தான், இந்த தப்பை பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுது 17 வயதுல, தன்னுடைய 17 வயதை பொறுத்த அளவுல ஒரு வாலிபன். அந்த வாலிப நாட்களில் தன்னுடைய மனசுக்குள்ள பொதுவாக உலகத்தில் இருக்கிற அநேக வாலிபர்களுக்கு தாங்கள் செய்கிறது தவறு என்று தெரியாத ஒரு பருவம் இந்த வாலிப பருவம். வாலிப பருவத்தில் அவங்களுக்கு தப்புன்னே தெரியாது, அவங்க ஈஸியா அந்த பாவத்தை செஞ்சிருவாங்க. ஆனா அந்த வயதுல யோசேப்புக்கு தன் சகோதரர்கள் செய்கிறது தவறு என்று அறிந்து தன்னுடைய தகப்பனிடத்திலையும் தன்னுடைய தாயினிடத்திலையும் போய் இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, இவங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்துல போய் சொல்லுகிறார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு எதனால ஸ்பெஷல் தெரியுமா? நம்பர் 1, முதலாவதாக இவன் தாயின் வயிற்றிலே பிறக்கும் போதே ஜெயிக்கப்பட்டவன். நம்பர் 2, இந்த யோசேப்பு எதனால ஸ்பெஷல் தெரியுமா? தவறு செய்யும் போது சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு அது தப்புனே தெரியல, ஆனா இவனுக்கு அது தவறு என்று தெரிகிறது. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எல்லாரை விட நீங்க ஸ்பெஷலா இருக்கிறீங்க. நீங்க ஸ்பெஷல். எதுல ஸ்பெஷல்னா, உங்க தாயினுடைய வயிற்றிலே நீங்கள் லட்சக்கணக்கான உயிர்கள் போராடி அந்த உயிர்ல ஒரே ஒரு உயிர் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நம்பர் 2, இரண்டாவது, உன் கூட வேலை பார்க்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிற அநேகம் பேர் பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தப்பை பண்ணிட்டு அடுத்த தப்பை சந்தோஷமா செய்யறாங்க. அதான் ஒரு சிகரெட் அடிச்சுட்டு அடுத்த சிகரெட்டை சந்தோஷமா அடிக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு அடுத்து சந்தோஷமா அடிக்கிறாங்க. அந்த பாவம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த பாவத்தை அவர்கள் துக்கத்தோடு செய்யவே இல்லை. ஆனா அந்த கூட்டத்திலே இருக்கிற உங்களுக்கு மட்டும் அந்த பாவம் உங்களுக்கு பெரிய பாவமா தெரியுது. நீங்க துக்கப்படுறீங்க, ஐயோ இந்த தப்பு பண்ணக்கூடாது, இது தவறு. அவங்க அடுத்த டைம் அவங்க செய்யும் போது சந்தோஷமா செய்யறாங்க, ஆனா உங்களால சந்தோஷமா அதை செய்யவே முடியல. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கிறாங்க, ஏப்பா நாங்க சந்தோஷமா செய்யறோமே, உனக்கு சந்தோஷமா செய்யறதுக்கு என்ன? அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க ஸ்பெஷலா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த பாவத்தை குறித்து எல்லாருக்குமே தப்பா தெரியலனாலும் உங்களுக்கு தப்பா தெரியுது. அப்போ நான் நம்புறேன், நீங்க ஸ்பெஷல் பிரதர் சிஸ்டர், நீங்க ஸ்பெஷல் மகா, நீ ஸ்பெஷல் மகா, நீ ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, இந்த உலகமே சந்தோஷமாய் பாவம் செய்யும்போது உனக்கு அது தப்புன்னு தெரியுதுல்ல, அது அவ்வளவு சீக்கிரமாய் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோசேப்பு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது என்றால், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 37ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். 37ஆம் அதிகாரத்தில் 4வது 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 4வது 5வது
வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தன் தகப்பன் அதிகமாய் நேசித்ததை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நீங்கள் இன்னும் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனிங்க, யாக்கோபுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக பிள்ளைகள். நான் நம்புறேன், யாக்கோபு சாப்பிடும் போது கூட எல்லா பிள்ளைகளையும் முன்னாடி உட்கார வச்சு ஜெபம் பண்ணி தான் அவர் சாப்பிடுவாரு. அவர் பலி செலுத்துகிறதை எல்லா பிள்ளைகளும் பார்த்திருக்கிறார்கள். யெகோவா தேவனை ஆராதிக்கிறதை எல்லாருமே பார்த்திருக்கிறார்கள். ஆனா எல்லாருமே சொப்பனம் பார்க்கல, எல்லாருமே தரிசனம் பார்க்கல, எல்லாருமே ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்துல அறியல. ஆனா அந்த கூட்டத்திலேயே ஒரே ஒருத்தன் மட்டும்தான் ஆண்டவரை அறிந்து கொண்டான். கவனிங்க, யோசேப்பு எதுல ஸ்பெஷல் தெரியுமா? ஏன் அவன் ஸ்பெஷல்னா, ஒன்னு ஜெயிச்சிட்டான், ரெண்டாவது வேதம் சொல்லுது எல்லாமே அந்த தவறு அவனுடைய கண்களுக்கு தவறாகவே தெரிந்தது, மூன்றாவது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அத்தனை பேரை காட்டிலும் ஆண்டவரை தெரிந்து கொண்டு தரிசனத்தை தெரிந்து கொள்கிறவனாய் மாறினான். இன்றைக்கு நான் ஸ்பெஷல் இல்ல பாஸ்டர்னு சொல்ற அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு முக்கியமான நபர் தான் மகளே, நான் தான் இந்த உலகத்துல விசேஷமானவளாய் விசேஷமானவனாய் நான் அவனை தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன் கூட பிறந்தவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த தரிசனம் இல்லை, இந்த சொப்பனம் இல்லை. நீங்க ஆண்டவரை அறிஞ்ச அளவுக்கு உங்க கூட இருக்கிற நிறைய பேரு ஆண்டவரை அறியவே இல்லை. அவர்களுக்கும் ஒரே சுவிசேஷம் சொல்லப்பட்டது, அவர்களுக்கும் ஒரே பைபிள் தான் கொடுக்கப்பட்டது. உங்க பிரதருக்கும் அந்த பைபிள் தான், உன் ஃப்ரெண்டுக்கும் அதே பைபிள் தான். அதான் நீங்க 2 பேரும் இருக்கும் போதுதான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு, நீயும் அந்த நண்பனும் இருக்கும் போதுதான். ஆனா அந்த நண்பன் ஏற்றுக்கொள்ளல, அந்த நண்பன் ஆண்டவரை குறித்து அறிவுக்குள்ள வரவே இல்லை. ஆனா உங்களுக்கு மட்டும் இந்த ஆண்டவரை குறித்து அறிவு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஸ்பெஷலா இருக்கிறதுனாலதான் அந்த அறிவை கர்த்தர் உங்களுக்கு ஏராளமாய் தந்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். என்ன அப்படின்னா, எங்க வம்சத்துல எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் திருச்சபைக்கு போகிறார்கள். ஆனா எல்லாரை விட ஆண்டவரை அதிகமாய் அறிகிற அறிவை கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்பெஷலானவனா இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு சகலவற்றையும் போதித்தார், சகலவற்றையும் போதித்தார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ரட்சிப்பு என்கிறது விலையேற பெற்றது. கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிறவர்கள் இந்த ரட்சிப்பை விலைக்கு வாங்க முடியாது. யாராலும் இந்த உலகத்திலே இருக்கிற நபர்களால் ரட்சிப்பு விலை கொடுத்து வாங்க முடியாது. இது இலவசமாய் கிடைக்கிறது என்கிறதற்காக இது எப்பவும் கிடைக்கிற பொருள் அல்ல, முக்கியமானவங்களுக்கு தான் கிடைக்கும். கோடிக்கணக்கான பணத்தையும் சொத்தையும் வைத்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாவிட்டால், இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? அவங்களுக்கு எந்த லாபமுமே இல்லை, எந்த லாபமும் இல்லை. ஆனா நான் நம்புறேன், நீங்களும் நானும் ரொம்ப லாபம் உள்ளவர்கள், லாபம் உள்ளவர்கள். அதான் சொல்லுவாங்கல்ல ஊர்ல, யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. அதே போல ஆண்டவருடைய பிள்ளையே, கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். இந்த உலகத்திலையும் நீங்க ஸ்பெஷல், அதே நேரத்துல நீங்க மரிச்சு போனாலும் நீங்க ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, உலகத்திலே இருக்கிற மனிதன், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு மனிதன் மரித்தால் அவன் நரகத்திற்கு தான் போகிறான் ஆத்துமா. ஆனா நீங்களும் நானும் இந்த உலகத்துல கண்ணை மூடணும்னா அடுத்த நிமிஷம் பரலோகத்துல கண்ணை திறப்போம். சோ நீங்க விசேஷமானவர்கள்,
ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நீங்க ஏன் விசேஷமானவங்கன்னா, உங்களோடு போராடின, உங்களுடைய உயிரோடு போராடின பல உயிர்கள் தோற்று போயிருச்சு, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க பிறந்தீங்க இந்த உலகத்துல, அது நீங்க ஸ்பெஷல்னு காமிக்குது. நம்பர் 2, இரண்டாவது, நீங்க எதுல ஸ்பெஷல் தெரியுமா? எல்லாரும் இந்த பாவத்தை தண்ணீரை மாதிரி குடிக்கும் போது நீங்க மட்டும் ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வருது. இது தப்புன்னு தெரியுது, உடனே போய் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க. இதுதான் நீங்க ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு இரண்டாவது அர்த்தம். நம்பர் 3, மூன்றாவது, நீங்க ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இருந்த போதிலும் ஆண்டவர் உங்களை மட்டும் தேடி வந்து உங்களுக்கு அவரை குறித்த அறிவை கொடுத்து இந்த வேதத்தினுடைய வாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நான் நம்புறேன், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்பர் 4, நான்காவதாக, இந்த யோசேப்பு எதனால ஸ்பெஷல் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா, நீங்கள் 37ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம், 24வது வசனம், 28வது வசனம், அப்படி நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். 37ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை முதல்ல வாசிக்கலாமா? 20வது வசனத்தை, நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். நீங்கள் 24வது வசனத்தை வாசிக்க போறோம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. நீங்கள் 28வது வசனத்தை வாசிங்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலுடைய கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 36, அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். நன்றாய் கவனிங்க. நம்ம வாசித்த ஒரு 5 வசனங்களை நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லப்படுதுன்னா, அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டு அவனை சொல்றாங்க, இவனை கொன்று விடுவோம், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்றாங்க, வேதம் சொல்லுது, அவனை அங்கே இருக்கிற ஒரு குழிக்குள்ள போட்டாங்க. அந்த குழி தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்துச்சாமா. தண்ணீர் இல்லாம வெறும் குழியா இருந்துச்சாமா. எவ்வளோ ஒரு துக்கமான. அதற்கு பிறகு அந்த குழியிலிருந்து எடுத்து அந்த இடத்துல மனுஷர்களை விலைக்கு வாங்குறவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த விலைக்கு வாங்குறவங்கள போகும்போது அவர்களிடத்துல தன்னுடைய சொந்த சகோதரனை 20 வெள்ளிக்காசுக்காக வித்து போடுறாங்க, அடிமையாக வித்து போடுறாங்க. அதற்கு பிறகு அவன் எகிப்து தேசத்திலே கொண்டு போய் அந்த இஸ்மவேலர் விற்கிறாங்க. அங்கே அவன் வளராம் என்று நினைக்கும் போது திரும்ப அங்கே ஒரு பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்படுகிறாங்க. அவனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் பாடுகள் மேல பாடுகள் பட்டான், பாடுகள் மேல பாடுகள் பட்டான். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவனுடைய கூட பிறந்த எல்லா சகோதரர்களை பார்க்கலாம் ஆண்டவர் அவனை பாடுகளுக்குள்ள நடத்தினார் அப்படின்னு சொல்றதை விட கர்த்தர் அவனை உருவாக்கினார் என்று நான் சொல்றேன். இன்னைக்கு பிரதர் சிஸ்டர், நீங்க ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? நீங்க ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? உங்க கூட பிறந்த எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் உங்களை தான் அதிகமா உருவாக்குனாரு. இப்போ இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் உருவாக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்க பிள்ளைய கர்த்தர் உருவாக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்க மகன் அதிகமாய் உருவாக்கப்படுறானா? என் பிள்ளைக்கு, இந்த 2வது பிள்ளைக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி, நான் மட்டும் இவ்வளவு பாடுபடுறேனே, நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறேனே. கவனிங்க, 15 வருஷம் இவன் எகிப்திலே அடிமையாக இருக்கும்போது அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் செழிப்பா இருந்தாங்க, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, கத்திய தூக்கிட்டு எல்லாம் போயிட்டாங்க, அவ்வளவு சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா இந்த இளைஞன் அவன் கஷ்டப்பட்டு மிகவும் வேதனையோடு இருந்தான். அப்ப நான் நம்புறேன் நீ ஒரு ஸ்பெஷல்பா. ஏன் அப்படின்னா எல்லாரை காட்டிலும் அதிகமாய்
உருவாக்கப்பட்டு விட்டாய். இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை துக்கத்தோடு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாஸ்டர், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடுகள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு உபத்திரவம், என் கூட பிறந்த எல்லாரை காட்டிலும் நான் பாடுபடுறேன், என் கூட இருந்த நிறைய பேரை விட நான் பாடுபடுறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி கத்தரை அனுமதிக்கிற, என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி அனுமதிக்கிற? ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே எழும்புமானால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த முதல் நாள்ல உங்களிடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ ஸ்பெஷல், நீங்க விசேஷமானவர்கள். மகளே நீ விசேஷமானவள், மகனே நீ விசேஷமானவள். அதனாலே ஒரு பெரிய காரியத்திற்காக ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த யோசேப்பு அதற்கு பிறகு அந்த நாட்டிற்கு அதிபதியாய் மாறினான். அவனுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். இப்ப பாருங்க, அவங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா யோசேப்பை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதித்தார். சோ இன்றைக்கு இந்த முதல் நாளிலே யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் blessing என்ன அப்படின்னா, அவனுடைய சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் அவனை விசேஷமானாய், அதான் ஒரு ஸ்பெஷலானவனாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் உங்க தலை மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்க போகுது. எல்லாரை பார்க்கலும் ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலாய் வைக்க போகிறார். இல்ல என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, என் காலங்கள் தாண்டி விட்டது, நான் ஒரு வேஸ்ட், நான் ரொம்ப ஒண்ணுக்கும் இல்லாதவன், என்னை விட்டுருங்க பாஸ்டர். அதான் ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறேன். அதான் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் வெறும் 10 காசு 20 காசுக்கு தான் அந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் உருவாக்கப்படுகிறது. 5 காசு 10 காசு தான் அதனுடைய காஸ்டே. எல்லா பொருளை விட ரொம்ப குறைவான காஸ்ட் அந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் உருவாக்குறதுக்கு 5 காசு தான். ஆனா 5 காசுக்கு உருவாக்கப்பட்ட அந்த டம்ளர் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இல்ல. நான் நம்புறேன் 5 காசுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு டம்ளர் ஒருத்தருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுமே. ஆனால் அவருடைய சொந்த ரத்தத்தினால, ஏசப்பாவுடைய சொந்த ரத்தத்தினால உங்களை வேறு பிரிச்சு, உங்களுக்கு அவரை குறிச்சு அறிவிப்பு கொடுத்து, உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க பண்ணி, உங்களுக்கு ஒரு திருச்சபையை கொடுத்து, வேத புத்தகத்தை கொடுத்து உங்களை ஆண்டவர் இந்த உலகத்துல வைத்திருப்பாரே. ஆனால் நான் சொல்றேன், நோக்கம் இல்லாமலாம் ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருப்பாரு? சொல்லுங்க, பர்பஸ் இல்லாமலாம் ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருப்பாரு? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், நீங்க பர்பஸ் இல்லாம உருவாக்கப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட நபர். ஆண்டவர் ஒரு பெரிய தீர்மானத்தோட இன்றைக்கு எல்லாருமே இந்த முதல் நாள் சொல்லுங்க, ஐ ஆம் ஸ்பெஷல், நான் விசேஷமான. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு கடந்து போகட்டும். அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களை விட்டு கடந்து போகட்டும். திரும்ப திரும்ப உங்களை பார்த்து நீங்க நிறைய பேர் சலிச்சு போறீங்க. இல்ல, இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நீ உன்னை பார்த்து சலிச்சு போயிடுறீங்க. ஏன் எதுக்காக? இதே வார்த்தையை தான் வேதம் சொல்லுகிறது. யாபேசனுடைய தாயார் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அது துக்கம்னு பெற்றெடுத்துட்டாங்க. நீ ஒரு யூஸ் இல்லப்பா, நீ துக்கம், நீ வருத்தம், நீ சஞ்சலம். ஆனா அந்த பேரை இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறோம். யாபேஸ் என்ற பேரை வைக்கிறதுக்கு நம்ம யாருமே கூச்சப்படுறதே இல்லை. ஆனா அவங்க அம்மா அந்த பேரை அவனுக்கு வைக்கும் போது துக்கம்னு தான் பேர் வச்சாங்க. எப்படிங்க? அவங்க அம்மா அவனை ஸ்பெஷல்னு நினைக்கல, அவங்க அப்பா அவனை ஸ்பெஷல்னு நினைக்கல. அவனை சுற்றி இருந்த எல்லாருமே ஏமா இப்படி பேர் வைக்கிற, அந்த பேரை மாத்துமா, அவங்களுக்கு அவன் ஸ்பெஷலா தெரியல. ஆனா நான் நம்புறேன், அந்த யாபேசுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எங்க அம்மா என்ன ஸ்பெஷல்னு சொல்லாவிட்டாலும் நான் ஸ்பெஷல், நான் ஒரு விசேஷமானவன். பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சான். அப்பா, நீர் என்னை ஆசீர்வதித்தார், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்குமே, ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்ப்பா. கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. தீர்க்க தரிசனமாய் நீங்க தானே அப்படி வந்தீங்க. எங்க அப்பாவுக்கே நான் வேணாம், எங்க அம்மாவுக்கு நான் வேணாம், எங்க வீட்டுக்காரருக்கு நான் ஒரு நல்ல மனிதனாய் தெரியவே இல்லை பாஸ்டர், நான் ஒரு ஸ்பெஷலா தெரியல,
என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஸ்பெஷலா தெரியல, நான் ஒரு ஸ்பெஷலா தெரியல. எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல நான் ஒரு ஸ்பெஷலான ஆளா தெரியல. யாரும் அங்க ஸ்பெஷலா தெரிறாங்க. ஆனா நான் வேண்டாத ஒரு பொருளாய், கழிச்சிட்ட ஒரு பொருளாய், பிரயோஜனமற்ற ஒரு பொருளாய், நான் ரொம்ப மோசமானவளாய் சித்தரிக்கப்படுறேன். என்னை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா பார்க்கறாங்க. என்னை பார்க்கும்போது அவங்க ஒரு ஒர்த்தா பார்க்கவே இல்லை பாஸ்டர், என்ன அது ஒரு ஒர்த்தா பார்க்கவே இல்லை. அதை நினைச்சு நானும் அப்படிதான். என்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒர்த்தா தெரியல. இன்னைக்கு யோசேப்புனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க தலை மேல வைக்கிறாரு. இல்ல மகா, இல்ல மகன், நீ விசேஷமான, நீ அப்படி நொந்து கொள்ளாத. யாபேச போல இன்றைக்கு கரங்களை உயர்த்தி சத்தமா நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, ஏசப்பா ஆண்டவரே நான் ஒரு ஸ்பெஷல் நம்புறேன்னு சொல்லுங்க. நீங்க எங்க அம்மா ரிஜெக்ட் பண்ணல, பரவாயில்ல, என்னுடைய மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அவங்களை யாரையுமே நீங்க பார்க்காதீங்க. அவங்க உன்னை இந்த ஊர்ல உலகத்துல கொண்டு வரல, இந்த ஊர்ல கொண்டு வரல. அவங்க உங்களுக்காக ரத்தம் சிந்தல, அவங்க உங்களை இவ்வளவு பெரிய பிரச்சனை மீட்டெடுக்கல. உங்களை பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தவர் கர்த்தர், உங்களை இதுவரையிலும் நடத்தினவர் கர்த்தர். தாயின் கருவிலே உன்னுடைய கர்ப்பத்தில் உற்பவிக்கும் போதே உன்னை ஆதரித்தவர், ஆசீர்வதித்தவர் அவர் தான் உன்னை நடத்தி இருக்கிறார். அவங்க கிடையாது, அவங்க கிடையாது. சோ நீங்க ஸ்பெஷல். சொல்லுங்களேன், கையை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லிக்கொண்டே அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென் சொல்லுங்கள். சோ இந்த முதல் நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். யூ ஸ்பெஷல், நீங்கள் விசேஷமானவர்கள். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அந்த ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்க போகிறது. முடிஞ்சவர்கள் உங்களுடைய வீடுகளில் முழங்கால் படியிடுங்கள், முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள், கைகளை உயர்த்தி யாபேசை போல கேளுங்க. ஆண்டவரே என்னை குறிச்சு நான் சொன்ன வார்த்தையெல்லாம் வாபஸ் வாங்குறேன். ஆண்டவரே என்னை குறிச்சு நான் பேசின வார்த்தையெல்லாம் நான் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. சிஸ்டர் நேற்றைக்கு கூட சொன்னீங்கல்ல பிரதர், இன்னைக்கு காலையில எழும்பும் போது கூட நிறைய பேர் அப்படித்தானே எழும்புனீங்க. நான் வேஸ்ட், நான் எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு பர்சன். இல்ல இல்ல இல்ல, மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் விசேஷமானவன். ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த 4 காரியங்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கும். நீங்க ஸ்பெஷல்ன்றதற்கு, நீங்க விசேஷமானவர்கள் என்று சொல்லுகிறதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டு. தாயின் கருவில் உருவாகும் போது எத்தனையோ லட்சம் உயிரை ஜெயித்து வந்தவர்கள் நீங்கள். உலகமே தவறு செய்யும் போது, இல்லை நான் செய்யறது தவறுன்னு புரிஞ்சுக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இயேசு பிரசங்கிக்கப்பட்டும் அவங்க இயேசுவை ஏத்துக்கல. ஆனா உங்களுக்கு மட்டும் இயேசுன்னு சொன்ன உடனே ஏத்துக்கிட்டீங்கல்ல. ஸ்பெஷல். எனக்கு கூட இருக்கிற யாருக்குமே இப்படிப்பட்ட சோதனை இல்லை, யாருமே இப்படி கஷ்டத்துல போல. நம்புறேன் ஆண்டவர் எல்லாரையும் விட உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. கைகளை மேல உயர்த்தி இப்போ ஒரு 10 டைமாவது குடும்பமா சேர்த்து நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா தனியா இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அதிசயமாய் வைத்திருக்கிறேன், நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். சத்தமா நீங்க சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். இந்த முதல் நாளே நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். உங்கள் உடல்நிலை சரியில்லாம இருக்கிற அந்த குழந்தை ஸ்பெஷல், அந்த மகன் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிறவன் என் கூட இருக்கிறார். நான் எதனால விசேஷமானவன்? நீ என் கூட இருக்கிறதுனால. சேர்ந்து இந்த பாட்டை எல்லாரும் பாடி, ஆண்டவரே நான் விசேஷமானவன். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுவோம், அன்பான தேவன் என்னோடு வருவார்,
அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் கரங்களை தட்டி, தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா, நீர் என்னோடு இருப்பதினா. ஏதினா இது ஏதினா, நீர் என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மாறாவின் நீரை தேனாக என்னோடுண்டு, மாறாவின் நீரை தேனாக என் நேசர். என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். கரங்களை மேல தட்டி, தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசி. எதினால் எதினால் இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. கவனிங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிக் என்கிற ஊழியக்காரர் 2 காலும் 2 கையும் இல்லாம ஒரு தகப்பனார் தாயாருக்கு, கிறிஸ்தவ தகப்பனார் தாயாருக்கு பிறக்கும் போது எல்லாரும் அந்த குழந்தையை பார்த்து அன்லக்கி பாய், லக்கே இல்லாம பிறக்கப்பட்டவன், எந்த ஸ்பெஷலும் இல்ல, நோ ஸ்பெஷல், கை இல்லை கால் இல்லை. ஆனா அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைய எப்படி பார்த்தாங்களாம்மா? ஸ்பெஷல், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகளுக்கு லட்சக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற மனுஷனா அவர் மாற்றப்பட்டார். சிஸ்டர், பிரதர், யாருக்கு அந்த சூழ்நிலைன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க யாரோ ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டே இருக்கீங்க. உங்களையும் அப்படிதான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஏதோ ஒரு சைல்ட நீ அப்படி நினைச்சிட்டே இருக்கலாம். எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கும்போது என் குழந்தை மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி இருக்கணும்? எல்லா பிள்ளைகளும் சம்பாதிக்கும் போது என் பிள்ளை மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி சம்பாதிக்கணும்? பிறக்காம இருந்திருக்கலாம்ல. சிலர் சொல்றாங்க, நான் கல்லா பிறந்திருக்கலாம், மண்ணா பிறந்திருக்கலாம். நான் பிறந்ததே வேஸ்ட் 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 இல்ல, ஸ்பெஷல். காலையில இந்த மீட்டிங்கை நம்ம வச்சிட்டோம். இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு டைம் இருக்கும். நாளைக்கு காலையில திரும்பவும் 6 மணிக்கு இந்த 2வது நாள் மீட்டிங்கில் நீங்க கலந்து கொள்றதுக்கு முன்னாடி ஒரு 1000 டைம் ஆகுது யாபேச போல சொல்லுங்க, ஐ எம் ஸ்பெஷல், நான் விசேஷமானவன். ஏன் அப்படின்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கப்பா, உங்களை பற்றி நான் அறிஞ்சிட்டேன். நான் சொல்றேன், இந்த உலகத்துல உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல பிரதர், சிஸ்டர், ஒண்ணுமே உங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏசுன்ற ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்ல, நீங்க ஸ்பெஷல் தான். நீங்க ஸ்பெஷல் தான், யாராலையும் வாங்க முடியாது. கோடீஸ்வரனால கூட கிடைக்காது. நீங்க ஸ்பெஷல் தான். நம்புறீங்களா? கைய மேல உயர்த்தி, ஓ எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா.
வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் உங்க கூடவே வருது. மாறாவி நீரை விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்க. என்னே மரம் வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர பண்ணுகிறவன் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளுன, ஆகாது என்று தள்ளுன, நீ ஸ்பெஷல் இல்லைன்னு தள்ளுன அந்த மனுஷனுக்கு முன்னாடியே இயேசு உன்னை ஸ்பெஷலா வைக்கிறார். யோசேப்ப நீ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு அவங்க சகோதரர்கள் தள்ளினார். அவங்க அப்பா நீ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு அவன் தள்ளினார். ஆனா பரலோகத்தின் தேவன் அவன் சகோதரர்களுக்கு முன்பாய் அவனை ஸ்பெஷலா தான் வச்சார். ஸ்பெஷலா தான் வச்சார். தள்ளுனவங்களுக்கு முன்பாய் கர்த்தர் ஸ்பெஷலா வைப்பார். தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி. நீங்க இன்னைக்கு இந்த எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜபத்துல என் கூட எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஆண்டவரே அவர்கள் இருக்கிற இடத்துல ஸ்பெஷலா இருக்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் நீங்க வேஸ்ட்னு சொல்றாங்களோ, யாரெல்லாம் உன் பிள்ளை வேஸ்ட், நீ தேவையில்லை, நீ வேணும்னு, நீ எதற்காக பிறந்தேனே தெரியல அப்படின்னு எங்க பிள்ளைகளை சொன்னார்களோ அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் என் பிள்ளைய நீங்க தலை நிமிர பண்ணி ஸ்பெஷல் அப்படின்றத காமிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 21 நாள் முடியும் போது யோசேப்பினுடைய தலை மேல வைக்கப்பட்ட அந்த 21 ஆசீர்வாதங்களும் எங்க தலை மேல, என் பிள்ளைகளுடைய தலை மேல வைக்கப்பட வேண்டும் என்று உங்க பாதத்தை பிடிச்சு நான் கேட்கிறேன் ராஜா. தடையில்லாம நடத்தக்கூடிய கிருபையை தாரும். உங்க மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.